अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ஆறாவது ஸ்கந்தம். அவனை வியாசத்தை பத்தி பேசுறதை பத்தி அந்த இடத்துல சொல்ல போற ஸ்லோகம் 21 ஆரம்பிக்கிறது. வியாச உவாச ஏதச்சித்வா மகேந்திரஸ்ய வச்சனம் சக்ஷா முதான்விதா. உனக்கு யாகத்துல அந்த காலத்துல நம்ம இப்ப உனக்கு பங்கு தரேன் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஊர் படத்துல சில அவளால என்ன பண்ண முடியும்? அவளுக்கு எல்லாருக்கும் வருங்கிறது சோம யாகத்துல பாகம், இல்லை ஏதாவது யாகத்துல ஹதிர்பாகம். இந்த ஹதிர்பாகம் தான் தேவர்களுக்கான ஆகாரம், அதாவது அவளுடைய சஸ்டனன்ஸ். ஆகாரம்னாக்க பத்தியெல்லாம் போக்குறது, அந்த மாதிரி தேவா அஷ்னந்தி பிபந்தி அப்படின்றது இல்லையா? அதனால இந்த ஆகாரங்கள்லாம் அவளால சாப்பிட முடியும். சாப்பிட்டது அவளுக்கு சக்தியை கொடுக்கறது, உடம்புக்கு தெம்ப கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதுதான் அவளுடைய சஸ்டனன்ஸா இருக்கு. அதனால அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஆகாரம், ஒவ்வொரு சஸ்டனன்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கிடைக்கிறது. அந்த மாதிரி அதுல இருந்து தேவர்களுக்கான சஸ்டனன்ஸ்ங்கிறது இந்த ஹதிர்பாகத்துல இருந்து, யாகத்துல நம்ம கொடுக்குற ஹதிர்பாகத்துல இருந்து கிடைக்கிறது. அதனாலதான் கீதையில கூட தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துஹா. பாவயத்தான நீங்க கௌரவிங்க, அவர்களை யூ ஹானர் தெம். யூ ஹானர் தெம்னா யூ ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தெம் பை கிவிங் வாட் எவர் இஸ் தேர் ரெக்வயர்மெண்ட். அவளுக்கு தேவை என்னவோ அந்த தேவைகளை கவனிக்கிறதன் மூலமா நீங்க அவளை கௌரவியுங்கள், அவளை யூ டேக் கேர் ஆஃப் தெம். அவர்கள் என்ன பண்ற இன்டர்ன் உங்களுக்கு வேணுங்கிறது மழை. தேவா பாவயந்துஹா தே தேவா பாவயந்துஹா, அவர்கள் உங்களுக்கு மழையை கொடுக்கட்டும். மழையினால பூமியில என்ன ஆகும்? விளைச்சல்லாம் இருக்க போறது, நம்மளுக்கு சௌரியமா இருக்க போகுது அந்த விளைச்சல்னால. இந்த மாதிரி பரஸ்பரம் பாவயந்தா, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒருத்தரை கௌரவிச்சு ஒருத்தரை நீங்க என்ன பண்றது ஹெல்ப் பண்ணிக்கிறது மூலமா பரம் திரேயா அவாப்சியத திரேயஸ் கடைசியில் என்ன ஆகும்? தியாக யஜ்ஞாதிகள் எல்லாருமே சித்து சித்தி சிரவண மனநாதிகள், அதன் மூலமா மோட்சம். அதனாலதான் திரேகா, வெறும் பிரேகான்னு இல்ல, சௌக்கியமா இருக்கும்னு சொல்லல, கடைசியில போய் என்ன ஆகும்? திரேயஸுக்கு வழிகாட்டட்டும் அப்படிங்கறதாக சொன்னார். அதனால என்ன இருக்கு? அந்த யாகத்துல பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு தக்ஷனுக்கு சொல்றான். ஏன்னா விஸ்வரூபனை பார்த்தாக்க வஜ்ரத்தினால அடிபட்டு தலை என்ன ஆகும்? தலையில அடிபட்டு விழுந்திருக்கான். இருந்தா கூட அவன் கொஞ்ச மாதிரி தெரியல, ஜீவ தலையோட இருக்கான், இதோட இருக்கிற மாதிரி இருக்கான். அவ்வளவு சக்தி படைச்சவனா இருக்கிற அவன் வஜ்ரத்தினா அடிபட்டு கீழே விழுந்தாலும் சத்தவம் போல இல்லாத அவன் திருப்பி பழைச்சு வந்துட போறானோன்ற பயத்துல இந்திரன் என்ன பண்றான்? தக்ஷன் புத்த அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு தலை இருந்தாதானே பழைக்க முடியும் அப்படிங்கிறான். நான் கொஞ்சம் தப்புக்காரியாவே இதெல்லாம் பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் கேட்கும்போது அதுக்கு இந்திரன் சொல்றான், அவனுக்கு யாகத்துல ஹஜர்பாகம் கொடுக்குறேங்கிறான். அவனுடைய சஸ்டனன்ஸ் அவனுக்கு கிடைக்கிறது இல்லையா? வேற யாருக்கும் இந்திரன் தான் யாகத்துல ஹஜர்பாகம் கொடுக்க முடியுமா? ஹஜர்பாகம் பங்கு நம்ம யாகம் பண்ண போறோம், யாகத்துல கொடுக்க போறோம். ஆனா அந்த யாகத்துல பங்கு அலாட் பண்ண போறது இந்திரன் தானே. கொடுக்குறான்னு சொன்னோடனே என்ன பண்ணாங்க? ஏதா மகேந்திரஸ்ய வசத் சக்ஷாஹா முதான்விதா. மகேந்திரஸ்ய வசஹா வசஹா கிருத்வா முதான்விதா. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணா? சுகாரேன சிராம்சிய சகர்த்த சுதுர்தேனகி. சுதுர்தேன சுகாரேன, அவனுடைய சுகாரம் அது ரொம்ப கெட்டியான கனமான சுகாரம். அதுல சிராம்சி சகர்த்த, அவனுக்கு 3 தலை இல்லையா? 3 தலையும் வச்சான். சின்னானி ஸ்ரீ சீஷானி பஞ்சானி யதா பூமி. அந்த 3 தலையும் சின்னானி கட்டப்பட்ட 3 தலை என்னகும்? யதா பூமி பஞ்சானி, எப்போது பூமியில வந்ததோ ஏற்று பக்ஷணா சித்திரம் நிஷ்கேது சகஸ்ரகா. அந்த 3 தலைகளில இருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் கிளம்பி பறந்து போச்சான். 3 தலையில இருந்தும் ஆயிரக்கணக்கான பறவைகள், 3 விதமான பறவைகள். என்னென்ன பறவைகள் சொல்ல? கலனிக்காக சித்திரையாக சதைவத்து கபிஞ்சலாக. இதெல்லாம் சித்திரிங்கிறது புறா மாதிரி, இந்த பாடப்புறான்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு புறா ஜாதி. கலனிக்காக கபிஞ்சலாகங்கிறதுலாம் இந்த குருவிகளை சேர்ந்த ஊர் குருவி, குருவி அந்த மாதிரி பேசாங்குருவி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி குருவிகள்ல சில வகைகள் கலனிக்காக கபிஞ்சலாக, எல்லாம் குட்டி குட்டி பறவைகள்.
இந்த மாதிரி 3 விதமான பறவைகள், 3 சின்ன சின்ன பறவைகள், கலவிங்கம், சித்தி, கபிஞ்சலம் அப்படிங்கிற 3 பறவைகள். முகா தரசா சதா, அவனுடைய 3 முகங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள், 1 2 இல்ல, ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒவ்வொரு தனித்தனியா, கலவிங்கம் ஒன்றுல இருந்து, சித்திரி ஒன்றுல இருந்து, கபிஞ்சலம் ஒன்றுல இருந்து. ஏன வேதா நதி பேசின சோமம் சிதத்தை ததா தஸ்மாத் பத்ராத் கிலோத்வேது சத்யேவ கபிஞ்சலாக. எந்த முகம் வேதங்களை அध्यயனம் பண்ணிட்டு இருந்ததோ, வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்ததோ, சோமபானம் பண்ணிட்டு இருந்ததோ, அந்த முகத்திலிருந்து கபிஞ்சலம் அப்படிங்கிற பறவை வெளில வந்துதான். ஏன சர்வா திசக்காமம் நிபந்திக நிரீட்சதே தஸ்மாத்து சித்திராக தத்ர விசுதா சிக்ம தேஜசா. அதாவது எந்த முகமானது 4 திசைகளையும் பார்த்துட்டு எல்லாரையும் கவனிச்சுட்டு இருந்ததோ, 4 திசைகளையும் முழுங்கிடுற மாதிரி, எல்லா 10 திசைகள் சொல்றாங்க இல்லையா, எல்லா திசைகளையும் பார்த்துட்டு இருந்ததோ முழுங்கிடுற மாதிரி, அந்த திசைகளை தான் பிதன்மிக நிரீட்சது, முழுங்கிடுற மாதிரி எல்லா திசையும் ஷார்ப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு இருந்தான்னு அர்த்தம். ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு மூல முழுக்கையும் என்ன விஷயங்கள் நடந்துருக்கு, எப்படி நடந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததோ நிரீட்சதே தஸ்மாத்து சித்திராக, அந்த முகத்திலிருந்து சித்திராக. என்ன தஸ்மாத்து இந்த சிக்ம தேஜஸா, ரொம்ப ஷார்ப்பான பயங்கரமான தேஜஸுடைய அந்த முகத்திலிருந்து சித்திரிங்கிற பறவைகள்லாம் வந்தது. வெற்றுராபம் தஸ்வம் தஸ்மாத்து கடகா சில வெற்றுராபம், அந்த பாக்கி பானம் பண்ணிட்டு இருந்த முகம் இருக்கு பாருங்க, அதுல இருந்து கடகாக அந்த குருவி கலவிங்கம்ங்கிற பறவை, அது அந்த முகத்திலிருந்து வெளியில வந்தது. ஏவம் தே திககான், இப்படி திககான பறவைகள், இப்படிப்பட்ட பறவைகள் வெளியில வந்தன சொல்றோம் இல்லையா, ஏவம் நிமிஷத்தான் திருஷ்டுவா சக்கரஸ்தாண்டஜான் முமோத மரசாராஜன் ஜகாம சிங்கம் புனகா. ஏவம் நிமிஷத்தான் அண்டஜான் திருஷ்டுவா சக்கரஹா திருஷ்டுவா, இந்த மாதிரி அவன் முகத்திலிருந்து பறவைகள் அத்தனையும் வெளியில வந்ததை பார்த்த உடனே அவன் முகத்துல இருக்கிற சக்தி ஊத்துறதெல்லாம் வெளில வந்தாச்சு, இனிமே அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு முமோத மனசாராஜன் அவன் என்ன பண்ணான், இந்திரனுக்கு மனசா முமோத, மனசுல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். ஜகாம சிங்கம் புனகா, தன்னுடைய ஊருக்கு சொர்க்கத்துக்கு திரும்பி போயிட்டான். ததேசத்ரேசு கட்சாதி ஸ்வகிருகம் தரசாயோ, இந்திரன் அந்த இடத்துக்கு கிளம்பி போறோன்னு என்ன இருக்கு கட்சா, அந்த கட்சங்கிறவனும் தன்னுடைய வீட்டுக்கு அவசரமா சீக்கிரமா போயிட்டான். ருத்தியபாகம் பரப்னத்வா முதமாபம் அதிபதே, அவனுக்கு அங்கில இருந்து என்ன ஆயிடுச்சு, அப்ப பண்ற யாகத்தில இருந்தே ருத்தியபாகம் யாகத்துல அதிபாகம் பரப்னத்வா முதமாபம், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. இந்திரோத சுகிருகம் தத்வா அத்வாசத்ரும் மகாபலம் நேனே கிருதார்த்தம் ஆத்மானம் பிரம்மஹத்யாம் அசிந்தியன். இந்திரன் என்ன பண்ணா, இந்திரோத சுகிருகம் தத்வா, இந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு போனா முதமாக மகிழ்ச்சி, அதாவது அத்வாசத்ரும் மகாபலம், பலசாலியான சத்ருவை கொண்டுட்டோம் அப்படின்ற தைரியத்தோட என்ன பண்ணா, நேரே கிருதார்த்தம் ஆத்மானம், ஆத்மானம் சாட்டிஸ்ஃபைடு, கிருதார்த்தம் சாட்டிஸ்ஃபைடு. அவன் என்ன பண்ணா, தான் ஒரு ராஜாவா தான் பண்ண வேண்டிய காரியங்கள் என்னவோ அதை பண்ணிட்டு செய்ய வேண்டிய கிருத்தகா அர்த்தகா எனத்தகா, செய்ய வேண்டிய அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தத்தை செய்து விட்டவனாக, அந்த காரியத்தை அர்த்தங்கிறது இந்த காரியம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விட்டவனாக தன்னை நினைத்தான். அதாவது தான் தன்னுடைய பொசிஷனை செக்யூர் பண்ணிக்கணும் இல்லையா, இன்னொருத்தன் இல்லையா தன்னுடைய பொசிஷனுக்கு போட்டியா வந்துட போறானே அப்படின்றதுனால தன்னுடைய பொசிஷனை செக்யூர் பண்றதுக்காக தான் என்ன பண்றோமோ அப்படி பண்ண வேண்டியதை நினைச்சான். பிரம்மஹத்யா ஹத்தியே, நானா வேதாத்தியம் பண்ற ஒரு பிராமணனை கொண்டுட்டனே அப்படின்றத பத்தி கவலைப்படல. அதாவது தன்னுடைய பொசிஷனை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த காலத்துல தான் என்ன விலை கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத அவன் யோசிக்கல. தன் பொசிஷனை செக்யூர் பண்றதை பத்தி மட்டும்தான் யோசிச்சா, அதுக்கான காசு என்ன பே பண்ணணும்ன்றத பத்தி அவன் யோசிக்கல. பிரம்மஹத்யா ஹத்தியன் அப்படின்னு சம்சுத்வா நிஜம் பிரஷ்டா புத்திரம் பரமதார்மிகம். அதாவது தம் புத்திரம் பரமதார்மிகம், தார்மிகம்னு சொன்னோம்னாக்கா தர்மத்தையே அனுஷ்டானம் பண்ணிட்டு தர்மம் ஒன்றுக்கே நடிச்சிட்டு இருக்கிறவன் அர்த்தம். அதாவது தர்மத்தினுடைய வழியிலேயே போயிட்டு இருக்கிற, தர்மத்தையே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிற பரமதார்மிகம், அது உத்தமமான தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவனா இருக்க. புத்திரம் நிஜம் சுத்வா, தன்னுடைய மகன் கொல்லப்பட்டதையும் கேட்டு பிரஷ்டா சுகோப அதீவ மனசா, அவனுக்கு மனசுல ரொம்ப கோபம், சுகோப ரொம்ப கோபம் வந்தது. வச்சனம் சேதம் அப்படி
அநாகதம் முனிஸ்மா புத்திரம் நிகழ்த்தவான் மன. அநாகதம்னா குற்றம் ஏதும் அவன் பாட்டுக்கு தேவையை தபஸ் பண்ணிட்டு இருக்கான். குற்றம் ஏதுமற்ற அநாகதம் முனி தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிறவன். முனினா தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிறவன். அநாகதம்னா குற்றம் ஏதுமற்றவனான முனிவரை தஸ்மாத் புத்திரம், அதாவது என்னுடைய பிள்ளையை எதிராக நிகழ்த்தவான் கொண்டாரோ தஸ்மாத், அதனால என்ன ஆகும், சத் பதார்த்தம் என்னுடைய பிள்ளையை கொண்டதுக்காக, சத் பதார்த்தம் அந்த இந்திரனை கொள்வதற்காக சுகம் உற்பாதனை ஒரு மகனை உண்டு கொள்ளுவேன். நான் ஒரு மகனை பெற்றெடுப்பேன். ஒரு மகனை உற்பத்தி இந்த இடத்துல வந்து இந்த யாகத்திலிருந்து வரப்போறது இல்லையா, அதனால உற்பாதனை உண்டு கொள்ளுவேன். நான் பெறுவேன் அப்படிங்கிறதுக்கு மேல ஒரு பிள்ளையை பெற்றுவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு பிள்ளையை உண்டு கொள்ளுவேன். I will create a son to kill. That is, நான் ஒரு பசனை கிரியேட் பண்ணுவேன். He will be my son and he will be capable. அவன் இந்திரனை கொள்வதற்கு தகுதி உடையவனாக ஆவான் அப்படிங்கிறதுக்காக. சுராபத்திற்கு வீரியம், சுராக தேவர்கள் இந்திரனை தலைவராக கொண்டு இந்திரன் சொல்றதை கேட்டு இந்திரனுக்காக ஆதிக்கிற தேவர்கள் இருக்காங்களே. சுராபத்திற்கு வீரியம் தபசத்த பலம் யதா, தபசனுடைய பலத்தையும் அவர்கள் பார்க்கட்டும், என்னுடைய சக்தியும் அவர்கள் பார்க்கட்டும். பிராணாது சர்வம் பாபாத்மா ஸ்வகிருதஸ்ய பலம் மகது. பாபாத்மா பாவம் செய்த இந்திரன் சர்வம் ஜானாது ஸ்வகிருதஸ்ய பலம் மகது. தன் காரியம் சாதாரண காரியம் இல்ல, தன்னுடைய காரியம் மிக மகத்தானப்பட்டதான காரியம். பெரிய தப்ப செஞ்சுட்டான், அந்த காரியத்தினுடைய பலம் என்னங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. நித்தித்வா அக்னி யுகாவாக, நித்தித்வா அதாவது கோபம் பாபம் கண்டாலும் அப்படின்னா அதுதான் அதனுடைய இது. அதாவது இப்ப என்ன பண்றான், இந்த சொட்டா வந்து கோபத்துல இதை பண்றான், பண்ணும்போது அவன் மிஸ் பண்ண போறான். இதான் ரொம்ப ஃபேமஸா சொல்ற எக்ஸாம்பிள் இல்லையா, அதுக்கு ரொம்ப ஃபேமஸா சொல்ற எக்ஸாம்பிள். நித்தித்வா அக்னி யுகாவாக. இப்ப இந்திரன் பார்க்கட்டும், என்னுடைய வீடியோஸையும் என்னுடைய தப்போ பலத்தையும் இந்திரன் பார்க்கட்டும், என்ன நடக்கிறதுன்னு பார்க்கட்டும் அப்படின்ட்டு அக்னியும் ஜுகாவ அக்னியில ஹோமம் பண்றான். அத மந்திரங்கி ஆசர்வனோதி செய்தி, அதர்வ வேதத்துல சொல்லப்பட்ட அதிகார மந்திரங்கள். அந்த மந்திரங்களை ஆசர்வனோதி செய்தி அதர்வ வேதத்துல சொல்லப்பட்ட மந்திரங்கி ஜுகாவ புத்திரத்து உற்பாதனாத்தாய. இது ஒரு புத்திரகாசி இல்ல, அதிகாரம் பண்ணி அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு புத்திரன். வெறும் கருத்தியா இல்ல, அதிகாரத்திலிருந்து வர புத்திரன் மாதிரி. புத்திரத்தி உற்பாதனாத்தாய ஸ்வஷ்டா குரோத சமாகுலா. என்ன பண்ணான், குரோத சமாகுலா மிகுந்த கோபத்தையுடையவனாக. சுதே ஹோமே அஷ்டராத்திரந்து, அஷ்டராத்திரந்து ஹோமம். சுதே ஹோமே அஷ்டராத்திரந்து சங்கீதாச்ச விபாவந்து. அதாவது என்ன பண்ணாக்க ராத்திரிக்கெல்லாம் பண்ண வேண்டிய ஹோமங்கள். சாதாரண இந்த ஹோமங்கள்ல வந்து ஹோமங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆவுதி பண்ணுவா இல்லையா, காத சவரம், மாத்திய சவரம், அப்புறம் ராத்திரி சவரம், திருத்திய சவரம்னு சொல்லுவா. அதை வந்து சாயம் சவரம் இல்ல திருத்திய சவரம். 3வது வேலையிலேயே ஹோமம் நடக்கும். அந்த ஹோமங்கள்லாம் ராத்திரி பூராவும் நடந்துட்டு இருக்கும். ராத்திரி தெரியாது இது பண்ணி ராத்திரி முழுக்க பண்ணக்கூடியதாக அந்த ஸ்தோத்திர சத்திரங்கள் அப்படின்பா சாமவேதங்கள் ருத்வேத மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த ஹோமங்கள்லாம் நடக்கிறது இல்லையா. அந்த மந்திரங்கள் ராத்திரி முழுக்க அந்த பரியாயங்கள்ல ஓடிட்டே இருக்கும். அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். முதல் நாள் ராத்திரி, 2வது நாள் ராத்திரி, முதல்ல ஆரம்பம்லாம் கொஞ்சம் ஈவினிங்லாம் போகும். அப்புறம் அந்த சுத்தியாவது சொல்லக்கூடிய பிரதானமா தியாகம் பண்ணக்கூடிய ராத்திரிகள் அது வந்து என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகுது. அது ரிப்பீட் ஆகும்போது 8 நாள் ஆகும்போது அது அஷ்டராத்திரம், ஸ்ரீராத்திரம், கோஸ்ரீராத்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ எவ்வளவு நாள் அந்த ஹோமத்தை பண்றோமோ அதை பொறுத்து அதுக்கு அந்த ராத்திரி எவ்வளவு நாள் பண்றதுன்னு சொல்லிட்டு அது ராத்திரியில ரிப்பீட் ஆகுது நிறைய இருக்கிறதுனால அந்த ஸ்ரீராத்திரம் அப்படின்ற மாதிரி ராத்திரி வச்சுட்டு இருக்கு. மேகராத்திரம்னு சொல்றதில்ல. ஸோ சங்கீதாச்ச விபாவத்தோகம் அந்த 8 ராத்திரி ஹோமம் பண்ணி முடிச்ச உடனே அக்னியை ரொம்ப கொழுந்து விட்டு எரியிறது. சங்கீதாச்ச பிராதுர்பூவ தரசா புருஷா பாவகோபமகா, அக்னியை போல ஜெயிக்கின்றதான பாவகோபமகா. அதாவது அக்னிக்கு உதாரணம், அக்னியை போல ஜெயிக்க பாவத்துல அக்னி, பாவத்துல போல அக்னியிலேயே பலவிதமான அக்னி, சுகிஹி பாவகா அப்படின்லாம் சொல்லிட்டு அக்னியில பலவிதமான அக்னிகள் இருக்கா. அந்த பலவிதமான அக்னிகள் இருக்கிறதுனாலதான் எல்லாருமே ரொம்ப சாதாரணமா லௌகிகமா அக்னின்னு சொல்லுவோம். வேத காலத்துல ஒவ்வொரு அக்னிக்கும் ஒவ்வொரு பேர். இதுலதான் வந்து என்ன இந்த முண்டகோபுரத்திலையும் பார்க்கலாம். அந்த 7 விதமான லேலாயமான இது சப்த ஜிஹ்வாஹ அப்படின்னு அக்னியில 7 நாக்குகள் இருக்கு. காளீகராளீச மனோஜவாச்ச சுலோகிதாயாச்ச சுஜூம்ரவர்ணா சுலிந்தினி விசுருச்சீச்ச தேவி அப்படின்னு அந்த 7 நாக்குகள் இருக்கிறத சொல்ற இல்லையா. அந்த 7 ஜுவாலை வரும்போது எந்த ஜுவாலையில ஹோமம் பண்ணணும், ஒவ்வொரு ஜுவாலைக்கும் அந்த ஜுவாலையை நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதாவது அக்னியோட கலரை வச்சுட்டு இது எந்த ஜுவாலை அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணும்போது எந்த ஜுவாலை இருந்தா ஹோமம் பண்ணணும், ஏன்னா ஹோமம் பண்ணும்போது ஜுவாலையில பண்ணணுமே ஒழிய சாம்பல்ல பண்ணக்கூடாது, தணல்ல பண்ணக்கூடாது. விரும்பின அந்த சாம்பல்ல பண்ணாக்க எட்டமா போயிடும். அதனால ஜுவாலை வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஜுவாலை வர வரைக்கும் காத்துட்டு இருந்து ஜுவாலையில தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அது எல்லாம் சுத்தமானவுக்கு தான் உத்தராங்கமான ஹோமங்கள்லாம் பண்ணணும். மேல மேல கடகடன்னு என்ன பண்ணக்கூடாது, டக்குனு ஹோமத்தை பண்ணுமா, எடுத்து நெருங்கி எடுத்து நெருப்புல ஊற்றணுமா, காலுக்கு எடுத்து உள்ள போட்டோமா, டக்குனு ஒரு 2 வார்த்தை வச்சு மூடிடுமா, மேலே ஆச்சா அப்படின்னு ஆச்சான்னு பண்றது இல்லை. ஆக்சுவலா அங்க பகவான் வந்து சாட்சாத்தா பிரச்சனைனா முதல்ல நம்ம அக்னிய சுவாகா சோமாய சுவாகான்னு பண்றோமோ இல்லையோ, அது ரெண்டும் அக்னிக்கு கண் கறக்கிறது. இப்போ கோவில் எப்படி நேத்ரோன் மீலனம் இப்போ பார்த்திருப்போம் எல்லாரும். நேத்ரோன் மீலனம்னு எப்படி கோவில் சுவாமிக்கு பகவானுக்கு பிராணத்துக்கு முன்னாடி கண் கறக்கிறோமோ, கண் கறந்துட்டு பிராணத்தை பண்றோமோ, அந்த மாதிரி அக்னிய சுவாகா சோமாய சுவாகான்னு 2 ஆகுது சக்திஷாகுதின்னு பகவானை கண் கறக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு அக்னிய சுவாகான்னு பண்றதே அதுக்கு பேர் முகாகுதின்னு பகவானுக்கு வாய் கறக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அக்னி பகவானுக்கு நம்ம என்ன பண்றோம், ஆகுதிகள் மூலமாக கண்ணு வாய் இதெல்லாத்தையும் பிளான் பண்றோம். ஸோ பகவான் அந்த இடத்துல ஆவிர்பாவமான ஹோமங்கள் பண்றோம். அப்ப ஆக்சுவலா அந்த அன்னங்கள் அதுல ஹோமம் பண்ணிட்டு அக்னியிலேயே போடுறதுனால அது சுத்தமாகிறதுனால அவர் சாப்பிடுற மாதிரியே பாவனை பண்ணணும். அதனால சாப்பிடறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அந்த டைம் வெயிட் பண்ணணும். ஸோ அவர் சாப்பிடுறாரு, அவசரமா என்ன பண்ணணும், சீக்கிரம் அள்ளி போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அள்ளி போட்டுக்கிறோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து பின்னாடி சில ப்ராப்ளங்கள்லாம் வருது அப்படிங்கிறார். சாரீரகமான ப்ராப்ளம்லாம் வருது இந்த மாதிரி அவசரமா பண்றதுலாம் தான். அதுவும் ஒரு காரணம், அதுதான்றது இல்லை அதுவும். அதனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அந்த பக்தியோடையும் அந்த சிரத்தையோடையும் அதை பண்ணணும்ட்டு அது பின்னாடி ஒரு சொல்ல போற பாவகோபமாக அந்த இடத்துல அதுல இருந்து ஒரு இது வரைக்கும் கரெக்டா பண்ணேன்னு வந்துட்டார். ஆனா அது கதையெல்லாம் சொல்லும் போது என்ன ஆகும்னா, வேதத்துல சொல்ற கதைகள் புராணங்கள்ல சொல்ற கதைகள்லாம் சின்னதா சில ஆஸ்பெக்ட்ல டெஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் நம்ம இப்ப கதை எழுதும் போது இப்ப ஹிஸ்டாரிக்கல் நாவல் எழுதுறோம். ஹிஸ்டாரிக்கல் நாவல் எழுதும் போது எந்த ரசத்தை பிரதானமா பிரசன்ட் பண்ண விரும்புறோமோ அந்த ரசத்துக்கு ஏற்ற மாதிரி சில லிபர்ட்டி எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா, ராமாயணத்துல வந்து இந்த ஜெயன் சென்ற காக்காசுர விருத்தாந்தம் வருது. சீதையை காக்காசுர விருத்தாந்தம் ராமர் வந்து ஒரு புல்லு எடுத்து என்ன பண்ற, அந்த காக்காசுர மேல போடுறாரு. அவன் 3 லோகத்தையும் போய் சுத்தி பார்த்து கடைசியில யாருமே ராமருடைய பிரம்மாஸ்திரத்துல இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு உடனே ராமர் காலியே வந்து சட்டம் அடைஞ்சது. அப்புறம் ராமர் அதுக்கு ஒரு கண்ணு போடும் போது விட்டுட்டு அதை காப்பாத்தினாரு. அதாவது தன் கண்ணை விட்டுறேன் அப்படின்னு அது சொல்லிட்டுன்னு அதை காப்பாத்திட்டாரு. நம்ம ஒரு கதை இங்க வந்து கதை எங்க வருதுன்னா சுந்தரகாண்டத்துல வருது. அதாவது அனுமார் பார்த்தது சீதையை தான் அப்படிங்கிறது தெரியணும் மூலியம். ஸோ ராமருக்கும் சீதைக்கு மட்டுமே தெரிஞ்ச விற்த்தாந்தங்களை அனுமார் சீதைக்கு சொல்ற மாதிரியும் சீதை அனுமார்ட்ட சொல்ற மாதிரியும். ஸோ இந்த 2 விற்த்தாந்தங்கள் எங்க இருக்குங்கன்னா, இந்த ராமாயணத்துல சீதை அனுமாரை ஏற்கனவே அனுமார் சீதையை பார்த்ததில்லை, சீதையும் அனுமாரை பார்த்ததில்லை. ஸோ தான் பார்க்கறது ராமத்தேர்ந்து ஒரு தூதர்தான்னு சீதைக்கு தெரியணும். தான் பார்த்தது கரெக்டா சீதைதான்னு ராமருக்கும் தெரியணும். ஏன்னா வேற யாரையோ பார்த்து சீதைன்னு நினைச்சு ஏமாந்து போய் ராமத்தை ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாருன்னா, ராமர் அங்க படையெடுத்துன்னு போனாருனாக்க சீதையை காப்பாற்ற முடியாம போயிடும் இல்லையா, அதுவும் கஷ்டமா போயிடும் இல்லையா. அதனால என்ன பண்றது, கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரும் முடியும். அதனால இந்த கரெக்டான இன்ஃபர்மேஷனுக்கு அந்த இடத்துல அந்த விஷயங்கள்லாம் சுந்தரகாண்டத்துல. ஆனா இதே ரகுவம்சத்துல காளிதாசன் வரும்போது என்ன ஆகுது, ராமாயணம் நம்மளுக்கு நடந்து முடிஞ்சு விடுத்து தெரிஞ்சு விடுத்து. ஸோ காளிதாசன் வரும்போது அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் அங்க இல்லை. அதனால காளிதாசன் என்ன பண்றான், இந்த கதையை ஆக்சுவலா நடக்கிற மாதிரி அரண்ய காண்டத்திலேயே வச்சிருக்கான். அதாவது அந்த கருணரசம் ராமாயணத்துல இருக்கிறது பிரதானமா இருக்கிறது கருணரசம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் காட்டுக்கு போகும்போது காட்டுல வந்து என்ன ஆகும், ஏதோ ரொம்ப சௌரியமா நிம்மதியா ஜாலியா நாட்டுல இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாம நாட்டுல ஜனங்களை பாத்துக்கணும், அவ்வளவு பெரிய காப்பாற்றணும், அவ்வளவு பெரிய வந்து என்ன பண்ணணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில எடுத்துக்கணுங்கிறது இல்லாம ஏதோ ஹாலி நம்ம இன்னைக்கு ஜாலியா வந்து என்ன பண்றோம், ஜங்கலுக்குலாம் வந்து இல்ல ஃபாரஸ்டுக்குலாம் வந்து ஒரு இது பிக்னிக் போறோம் இல்லையா, அந்த மாதிரி ராமர் சிட்டியும் பிக்னிக் போயிட்டு இருக்காங்கிற மாதிரி இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கலாம். முதல்ல விராதன்ற ராட்சசன் வந்தான், அப்புறம் வந்து சீதை கபந்தன்னு ஒவ்வொரு ராட்சசாலத்தையும் எப்படி எல்லாரும் மாட்டிக்க முடியும் இருந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அப்படிங்கறத வர்ணிக்கிற மாதிரி இது வந்து இது ஒன்னும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் அந்த கஷ்டத்துக்கு நடுவில் தான் இருந்துட்டு இருக்கார். அதுவும் சக்கரவர்த்தி திருமகனா இருந்து காட்டுல இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. காட்டுக்கு போறதுங்கிற கஷ்டம், காட்டுல வசிக்கிறதுங்கிற கஷ்டத்தை விட காட்டுல அசுரர்களையும் ராட்சசர்களையும் அந்த மிருகங்களையும் பேஸ் பண்ற கஷ்டமும் எக்ஸ்ட்ராவா அவர் எடுத்து வச்சுட்டு இருந்தார். அப்படிங்கிறத வர்ணிக்கும் போது அந்த கருணத்தை எவ்வளவு பிரதானமா இருக்கும். இந்த கவிகள் வந்து என்ன பண்றா, தங்களுக்கு ஒரு எந்த விஷயத்தை பிரசன்ட் பண்ண விரும்புறமோ அந்த எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கிறதுக்காக அவ தங்களுடைய கதையை மாத்தல, புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றதுங்கிறது இல்ல, இருக்கிற கதையினுடைய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி என்ன பண்றா
சிலது பிளாஷ்பேக்கை காமிப்பா, சிலது வந்து யோசிக்கிற மாதிரி இமேஜின் பண்ற மாதிரி, சிலது ஆக்சுவலா நடக்கிற மாதிரி. ஸோ அதையே அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறா இல்லையா? அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா புராணங்கள்ல சில விஷயங்களை வந்து என்ன பண்றா, சில இன்ஃபர்மேஷன், அதாவது எந்த பாவனைகள் நம்மளுக்கு பிரதானமா வரணுமோ அந்த பாவனைகளை காட்டுறதுக்காக அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி காமிக்கிறார். அது இந்த இடத்துல என்ன பண்ற, புருஷன் வரா அப்படின்னு சொல்லிட்டு பாவகோபமாக, ஏன்னா அந்த இடத்துல வேதத்துல அந்த மந்திரத்தை, ஏன்னா வேதத்துல வந்து மந்திரங்கள் ஸ்வரங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரதானமா இருக்கும். அதனால அந்த மந்திரத்துல ஸ்வரத்தை எப்படி மாற்றி சொல்லிட்டாருன்னு அந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வந்து என்ன ஆகணும், ஸ்வரத்தை பத்தி சொல்றதை விட அதிக ஆசீர்வாதமா அந்த மந்திரம், ஏன்னா சங்கல்பம் அதாவது முதல்ல வந்து அனுக்கிய சங்கல்பம், மந்திரம், பிரார்த்தனை நாலும் ஒன்னா இருக்க போறது. ரெண்டு பண்ண அந்த பிரார்த்தனை ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்துல மாத்திட்டாருன்னு இங்க வருது. இங்க வரும்போது என்ன ஆகுது, ஆசீர்வாதத்தினுடைய பலன்கள், அந்த ஆசீர்வாதம் ரொம்ப பலமா இருக்கணும் இல்லையா? பலமா இருக்கிற ஆசீர்வாதம் கோபத்தினால மாறி போயிடுச்சுங்கிற மாதிரி புராணத்துல இதை எடுத்துன்னு போற. அந்தந்த ஆஸ்பெக்ட் நம்ம சாதாரணமா எப்படி வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். தம் திருஷ்டுவா அக்ரே சுதம் ஸ்வஷ்டா தேஜோ பல சமன்விதம். தம் அக்ரே சுதம், தன்னை கண்ணு எதிர்த்து நின்றுத்துல தன் பையன், தான் உண்டு பண்ண பையன் எப்படி தேஜோ பல, அவனுக்கு வந்து தேஜஸ் அப்படியே ஜெயிக்கிறான், பலம் ரொம்ப சக்தி பொருந்தவராக இருக்கான். ஏன்னா சின்ன குழந்தையா பிறந்து வளர்றதுங்கிறது இல்லை, நல்லா வளர்ந்த தான் பையன். உவாச்ச வச்சனம் துஷ்டா சுதம் வீட்ச புரட்சி, தன் முன்னாடி நிற்கிற பையனை பார்த்து சொல்ற, இந்திரசத்ரோ விவர்தஸ்வ பிரதாபா தபசோமன, என்னுடைய தபஸ்னால இந்திரசத்ரோ வர்தஸ்வ, இந்திரசத்ரோ விவர்தஸ்வ, நல்லா வளரு, நீ இந்திரசத்ருவே நன்கு வளர்ந்து நீ என்ன பண்ண, நன்கு அதாவது நீ என்ன பண்ண, யூ பிகம் ஃபுல்லி டெவலப்ட் அண்ட் க்ரோன் அப், எல்லா விதத்திலையும் உன்னுடைய சக்தி வளரட்டும், இந்திரனுடைய சத்ருவாகவும் வளரு, இந்திரனுடைய சத்ருவாக நீ எல்லா விதத்திலையும் உன்னுடைய சக்தியும் வளரட்டும் அப்படிங்கிறதுனால இந்திரசத்ரோ விவர்தஸ்வ, இந்திரனுடைய சத்ருவே நீ நன்றி எல்லா விதத்திலையும் வளர்ந்தவனாக டெவலப் பண்ணவனாக நீ இருந்துக்கோ, டெவலப் ஆனவனாக இருந்துக்கோ அப்படின்ட்டு என்ன பண்ற, அந்த தொஷ்டாங்கிறவர் அவனை பார்த்து அந்த அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ற. இந்திரசத்ரோ விவர்தஸ்வ இச்சுக்தே வச்சனே தொஷ்டா குரோத பிரஜ்வலித்தேனுக்க, தொஷ்டா என்ன பண்ற, இது உத்தே வச்சனே, இந்த மாதிரி வச்சனத்தை சொன்ன அளவுல குரோத பிரஜ்வலித்தேன, கோபத்தோட சொல்றாரு இந்த வார்த்தையை. அதாவது அவனுக்கு ஆசீர்வாதம் தான் பண்ற, அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய ஆங்காரம், அகங்காரம்னு சொல்றேன், ஆங்காரம், தன்னுடைய குரோதம், அதாவது அந்த கோபம் இருக்கு பாருங்க, அன்கன்ட்ரோல்டு ஆங்கர் பிகம்ஸ் குரோதா. குரோதங்கிறது என்ன, கோபத்தினுடைய நெக்ஸ்ட் வெளிப்பாடு. அது வெறும் கோபம் இல்ல, அன்கன்ட்ரோல்டா இருக்கிற ஆங்காரம் இருக்கு பாருங்க, அந்த குரோதம், குரோத பிரஜ்வலித்தேன அவர்தத திவம் தத்வா வைஸ்வானர சமஸ்திதி. அவன் என்ன பண்ணான், வைஸ்வானர அக்னியை போன்ற ஒரு அக்னிக்கு சமானமான ஒரு ஒளி புரிஞ்சவனாக அவன் வளர ஆரம்பிச்சு திவம் தத்வா, இது ஆகாசத்துல சூரியனுடைய கதியை மறைக்கக்கூடிய அளவுக்கு, இந்திய மலை வளரும் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆகாசத்துல சூரியனுடைய கதியை மறைக்கக்கூடிய அளவுக்கு, தடுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஆகாசத்தையே குறுக்க நிறுத்தக்கூடிய அளவுக்கு இவன் வளர்றான். பர்வதாக்காரா காலமிருத்தி சமஸ்வராட், பர்வதாக்காரா மலை போன்று ரொம்ப பயங்கரமானவன, ரொம்ப பெரியவனாக வளர்றான். பயங்கரமான என்ன ஆகும், எண்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கிம் கரோமீதி தம்பிராக சிகரம் பரமாசுரம், மிகவும் வருத்தத்தோட ஆசுர அப்ளிக்டட் தந்தை என்னாகும், மனசளவுல மிகவும் தன்னுடைய புள்ள செத்து போயிட்டானன்ற கோபத்துல உடஞ்சி ரொம்ப வருத்தத்தோட இருக்கார். அப்படிப்பட்ட பரமாசுரம் மிகுந்த வருத்தத்துடன் இருக்கிற தந்தையை பார்த்து கிம் கரோமி, நான் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டான். குருவே நாமகம்னாத காரியம் கதையை சுப்ரத, எனக்கு ஒரு பேர் வைங்க, என்ன கூப்பிடுறதுக்கு என்ன, நீங்க எப்படி கூப்பிடுவேன், நீங்க எந்த பேர்ல கூப்பிட்டா நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். நாம விவகாரார்த்தம், ஒருத்தர் கூப்பிடணும்னு சொன்னா எந்த பேர் சொல்லி கூப்பிடுறது, எந்த பேர் சொல்லி கூப்பிட்டா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதனால ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் ஆன்சர் பண்ணணும்னா எந்த பேருக்கு நான் ஆன்சர் பண்றது, அதனால எனக்கு என்ன பண்ணுங்க, குருமே நாமகம் ஒரு பேர் ஒண்ணு வைங்கோ, காரியம் கதையை நான் பண்ண வேண்டிய காரியத்தையும் சொல்லுங்கோ. சிந்தாசுரோசி கஸ்மாத்வம், நீங்க ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு, கஸ்மாத் ஏன் சிந்தாசுரஹாசி ரூஹினே சோக காரணம், உங்க சோகத்துக்கான காரணத்தை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு அந்த பையன் என்ன பண்றான், ஸ்பஷ்டாவை பார்த்து கேட்கிறான். நாசையான் யஜ்யவேதே சோகம் இதுமே விரதமாகிதம், நாசையான் யஜ்யதே சோகம், உங்களுடைய சோகத்தை நான் போக்குவேன், அதுதான் என்னுடைய ஒரே கடமை, விரதம்னா என்னுடைய ஒரே கடமை.
தேன ஜாதேன கிம்பூயா பிதா பவதி துக்கிதா. ஒரு குழந்தை பிறந்தும் ஒரு பிள்ளை பிறந்தும் அப்பா துக்கத்தோடையே இருக்கிறவனா இருந்தால் அந்த குழந்தை பிறந்து என்ன லாபம்? தந்தையினுடைய துக்கத்தை போக்கணுங்கிறது தானே ஒரு குழந்தையோட கடமையா இருக்க முடியும், ஒரு பிள்ளையோட கடமையா இருக்க முடியும். ஸோ அந்த தந்தையோட துக்கத்தை போக்கலைன்னா, அதாவது நீங்க என்னை பெற்றிருக்கள், நீங்க என்னை படைச்சிருக்கள், என்னை படைச்சு நீங்க உங்க துக்கத்தை போக்கலைன்னா உங்களால படைக்கப்பட்டதுக்கு என்ன பிரயோஜனம்? பிபாமி சாகரம் சத்யா சூர்ணியாமி தராதரம். சாகரம் பிபாமி சொல்லுங்க, உங்களுக்கு வேணும்னாக்கா உங்களுக்காக சமுத்திரத்தையும் ஒரே செகண்ட்ல குடிச்சு முடிச்சிடுறேன். இல்லைன்னா எல்லா மலைகளையும், தராதரம்னா பூமியை தாங்கக்கூடிய குலாத்தலங்கள், பெரிய பெரிய மலைகள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல பொடி பொடியா சூர்ணமா பவுடர் பண்ணிடுறேன்னா. உத்தியந்தம் வாரையாமியத்திய சரணின் சிக்ம தேஜசம். அதாவது சிக்ம தேஜசம், சிக்ம தேஜசம் மிக ஷார்ப்பான இது இருக்கிற ரேஸ் இருக்கிற சூரியன் சரணின். உத்தியந்தம் வாரையாமி, அதை தடுத்து நிறுத்தணுமா சூரியனை. அன்னீந்திரம் சமுத்திரம் சத்யா எமம்பா தேவதாந்தரம். சிவாமி சாகரே சர்வான் சமுத்பாட்சித்து நேதினி. பூமியை தூக்கி கடல்ல போட்டுறது, இந்திரன் முதலிய அனைத்து தேவர்களையும் இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்னு என்ன பண்றான்? தன்னுடைய பெருமைகளை வழக்கம் போல தங்க அப்பா கிட்ட சொல்றான். வித்யாகர்ணியும் வஜஸ்திய இந்திர சத்ருவா தான் இவரை படைச்சிருக்கார். இந்திர சத்ருவா படைச்சிருக்கிற காரணத்தினால அசுரால் என்ன சொல்லுவாளோ எப்படி சொல்லுவாளோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா தேவர்களையும் இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு. பிரத்யுவாச்ச அதி முதிதா சம்சுதம் பர்வதோபமம். மலை போல பெரிய பர்வதாகாரமா மலை போல பெருத்த உருவத்தை உடைய அந்த பிள்ளைய பார்த்து ரொம்ப முதிதான். இந்த பிள்ளை சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே, இந்த பிள்ளைக்கு நான் உன்னை இந்திரனுக்கு எதிரியா படைச்சிருக்கேன்பா, நீ போய் இந்திரனோட சண்டை போட்டு இந்திரனை ஜெயிக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனை தயார் பண்ணணுங்கிறது இல்லாம எதுக்காக படைச்சனோ அதுக்காகவே தயாரா வந்திருக்கிறவன் போல புள்ள பேசுறத பார்த்த உடனே இந்திரனை கொல்லட்டமான்னு கேட்டான் இல்லையா, அதுல இருந்தே அதி முதிதா அவனை பார்த்து சொல்றாரு. விதினா திராத்து மதுனா யஸ்மாத் சக்தோசி புத்திரக. என்னுடைய கஷ்டத்திலிருந்து நீ தான் என்ன காப்பாற்ற முடியும். தஸ்மாத் புத்திர இது தியாகா. விருதினம்னா கஷ்டத்திலிருந்து திராத்தும், இதுல இருந்து காப்பாத்துறதுனால உனக்கு விருத்திர இது தியாகா. என்னுடைய கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாத்துறதுக்காக நீ பிறந்திருக்க இல்லையா, அதனால உனக்கு விருத்திரன்னு பேர் வைக்கிறேன். விருன்னா விருஜினம், திராணனம் காப்பாத்துறது. விருஜினா திராத்து மதுனா யஸ்மாத் சக்தோசி புத்திரக தஸ்மாத் விருத்திர இது தியாகம் தவ நாம பவிஷ்யதி. உன்னுடைய பேரு விருத்தன், விருத்திரன் அப்படின்றதாக இருக்க போறது. பிராதா தவ மகாபாக திருச்சிரா நாம தாபசா. உன்னுடைய பிராதா, உன்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன் திருச்சிராக, மூத்த தலையுடையவன் அப்படின்னு தாபசா தபஸ் பண்றேன். ஹபவன் வீரியவந்திச்ச. அவனுக்கு 3 தலை இருந்தது, சக்தி படைத்ததாக 3 தலை. 3 தலையும் டிஃபரெண்ட், அதாவது சக்தி வீரியவந்தினா ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலையில செய்யும். வேத வேதாங்க தத்வஜா சர்வ வித்யா விசாரதா சம்ஸ்கிருத தபசி பிராயா திருலோக விஸ்மய பிரதே. அதாவது எல்லா வேதங்களையும் அறியும், எல்லா சாஸ்திரங்களையும் அறியும், 3 லோகமும் பயப்படக்கூடிய அளவுக்கு, 3 லோகமும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்த கடுமையான தபஸ்ல ஈடுபட்டிருந்தான். சக்கரனுக்கு ஹதஸ்தோத்திய வஜ்ரகாதேர சாம்பிரதம். இந்திரனாலே அவனுடைய வஜ்ராயுதத்தினாலே அடிக்கப்பட்டு என்ன பண்ணான்? அதகா கொல்லப்பட்டுட்டான். வினாபராதம், எந்த விதமான தவறும் இல்லாமல். இந்திரன் அவனை கொன்னதுக்காக ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானாக்க நியாயம் கொல்லணும். பட் எந்த வினாபராதம், எந்த விதமான தவறும், அந்த திருத்தரசுங்கிறவன் எந்த தவறும் பண்ணல, எந்த பாவமும் இல்லாத போது, எந்த தவறும் இல்லாத போது கொல்லப்பட்டிருக்கான். வினாபராதம் தபசா பின்னாடி நஷ்டகாமிக்க. கொல்லப்பட்டது மட்டும் இல்ல, அவனுடைய தலையும் நஷ்டப்பட்டிருக்கு. பிரம்மஹத்யாயுகம் பாபம் நிஸ்திரபம் சதம். அவன் பண்ண பாவம் இல்லை, பிரம்மஹத்யாயுகம் பாபம், பிரம்மஹத்தியை தரக்கூடிய அந்த பாவத்தை செஞ்சிருக்கான். நிஸ்திரபம், கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாம, கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம, பயமே இல்லாம, எந்த விதமான ஒரு கூச்சமே இல்லாம, நிஸ்திரபம் கூச்சமே இல்லாம இந்த பாவத்தை பண்ணிருக்கான். தவறான புத்தியை உடையவன், கெட்ட மதியை உடையவன். கட்டம், கட்டம்னா தப்பு காரியம் பண்றோங்கிற ஒரு இல்லாம தைரியமா திருப்பதனமா தப்பு காரியம் பண்றது, தைரியமா பண்றது, அந்த மாதிரி பண்றவன் இருக்கான் பாருங்க. அதாவது பரோட்ச விக்ரிய காரணம், பொருளையாருக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டே இருக்கிறது பாருங்க, அந்த மாதிரி. விசுவாச சதா தொஷ்டா புத்திரசோக சமாகுலகா. புத்திரசோகத்தினால கஷ்டப்பட்டு இருக்கிற தொஷ்டா இந்த மாதிரி தன்னுடைய மகனான இந்திரன் விருத்திரன் சொல்றான்.
ஆயுதானிக்க திவ்யானி சகார யுதானிக்க பிரஸ்தாங்கிரம் வந்து என்ன ஆகும், ஒரு மேனுஃபேக்சர், ஒரு இது ஒரு காரியகர்த்தா, அந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடியவர், அதாவது ஆயுதங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்றவர். அதனால பலவிதமான ஆயுதங்களை தயார் செய்து வெப்பன் மேக்கர். ஆயுதானிக்க திவ்யானி சகார யுதானிக்க பலவிதமான ஆயுதங்களை தயார் செய்து ததவஸ்மே சகசிராட்ச வதாய, சகசிராட்ச இந்திரன், இந்திரனுடைய வதத்திற்காக அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தான். ஸோ பிரபலானிக்க அதெல்லாம் மிகுந்த பலம் பொருந்திய ஆயுதங்கள். என்னென்ன ஆயுதங்கள்? கட்க சூல கதா சக்தி சோமர பிரமுகானிக்க. இப்படிப்பட்ட பிரமுகானிகை. ஸோ இதெல்லாம் கட்கங்கிறது அந்த ஸ்மிட்டார்னு சொல்ற மாதிரி சந்திரா, இந்த அர்த்தச்சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. சூலம் கதா சக்தி சோமரம். சக்தி சோமரம்ங்கிறது முனையில கொஞ்சம் குண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அதே மாதிரி சார்கம் தனுகு கதா பானம் பரிகம். பரிகம்னாக்கா உலக்க மாதிரி இருக்கிறது. பட்டிசம்னா அதுவும் ஒரு ஈட்டி மாதிரி இருக்கிற ஒண்ணுதான், ஈட்டிலே ஒரு வெரைட்டி. சக்கரம் திவ்யம் சகசிராரம் சுதர்சன சமப்பிரபம். சக்கரம் 1000 ஸ்போக்ஸ் இருக்கிற ஒரு பயங்கரமான சக்கராயுதம். ரதம் மேக பிரதீகாசம். இதுல வந்து ஃப்ரீயா இஷ்டத்துக்கு போகக்கூடிய எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம ஈஸியா மேனவரபிலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு ரதம் மேக பிரதீகாசம். திருடம் பாரசகம் ஜவம். திருடம் இவ்வளவு ஆயுதங்களையும் தாக்கிண்டு விருத்திரனையும் தாங்கிண்டு போகக்கூடிய அளவுக்கு பாரசகம் வெயிட்டு தாங்கக்கூடியதான ஜவம். அட் தி சேம் டைம் வேகமா போகக்கூடியதான யுத்தோபகரணம் சர்வம் கிருத்வா புத்திராய பார்த்திவ. பார்த்திய ஜனமேஜியா யுத்தோபகரணம் சர்வம், யுத்தத்துக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணி தத்வாசு பிரேரையாமாச துஷ்டா குரோத சம்பந்திதா. தத்வா எல்லாத்தையும் கொடுத்து பிரேரையாமாச அவனை வந்து என்ன பண்ணா, இந்திரனோடு சண்டை போறதுக்காக அனுப்பினான்னு அர்த்தம். இதுல இந்திர சத்ரு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, வேதத்தை சொல்லியிருக்கிறதுக்காக சொல்றேன். இத வந்து வேதத்துல வந்து 4 வேதங்கள் சாமாசரமானு சொல்றோம். இந்த 4 வேதங்களை தவிர 6 அங்கங்கள்னு இருக்கு. சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் ஜோதிஷம் நிருத்தம் கல்பம் அப்படின்னு 6 அங்கங்கள். இதுல சிக்ஷாங்கிறது வேதத்துல இருக்கிற ஸ்வரங்கள்லாம் எப்படி சொல்லணும், எந்த மாதிரி சொல்லணும், எந்தெந்த இடத்துலன்னு இல்ல. இந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரிக்கம்னு சொல்றோம், பிரத்தியம்னு சொல்றோம், இந்த மாதிரி பல ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா. இந்த ஸ்வரங்களை எப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு அந்த ஸ்வரங்களை சொல்றதுக்கான, அதாவது எந்த உறுப்பினால எந்த ஸ்வரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றது இந்த சிக்ஷாங்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சமாசஸ்வரம்னு ஒண்ணு உண்டு. அதாவது சமாசம்னா 2 பதங்களை சேர்க்க போறோம். 2 பதங்களை சேர்க்கும் போது அந்த அர்த்தம் மாறி போயிடும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ரெட் ஷர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோம், சேப்பு கலர் சட்டை. இதை வந்து நம்ம ரெட் ஷர்ட்னு சொல்லும் போது சாதாரணமா சொன்னோம்னா ரெட் கலர் ஷர்ட்னு கிடைக்கும். இதே ரெட் ஷர்ட்னு சொன்னோம்னா சேப்பு கலர் சட்டையை போட்டு இருக்கிறவனும் கிடைக்கும். ஸோ 2 அர்த்தமும் சொல்லலாம். இப்ப நம்ம ரெட் ஷர்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது சேப்பு கலர் சட்டையை போட்டு இருக்கிறவங்க சொல்றோமா, இல்ல அந்த சட்டையை மட்டும் சொல்றோமா? அந்த சேப்பு சட்டையை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த எடுத்துன்னு வாங்குற வார்த்தையை வச்சுட்டு இந்த சேப்பு சட்டைங்கிறது சேப்பு கலர் சட்டையை, சேப்பு சட்டையை கூப்பிடு அப்படின்னு போது சேப்பு சட்டை போட்டு இருக்கிறவங்க கூப்பிடுன்னு அர்த்தம் கிடைக்கிறது. ஸோ லௌகிகமா பேசும்போது எந்த வெர்பை யூஸ் பண்றோமோ அந்த வெர்போட அந்த பதத்தை வரும்போது அந்த பதத்தை நம்ம மீன் பண்ணிக்கிறோம். ஆனா வேதத்துல என்ன பண்றதுன்னா அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிறது இல்லை. வேதத்துல முக்கியமா என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்வரம் ரொம்ப முக்கியங்கிற ஸ்வரத்தினால அர்த்தம் மாறும். இப்ப இந்திர சத்ரு அப்படின்னும் போது அது 2 விதமா சொல்லலாம். ஏன்னா இந்திரங்கிறது ஒரு பதம், சத்ருங்கிறது ஒரு பதம். அதாவது அதுல பிரதானமான ஸ்வரத்தை உதாத்த ஸ்வரம் அப்படின்பா. ஸோ இந்திரங்கிறதுலயும் ஒரு உதாத்தம் இருக்கும், சத்ருங்கிறதுலயும் ஒரு உதாத்தம் இருக்கும். இது சமாசமாக்கும் போது ஒரு உதாத்தம் அடிபட்டு போயிடும். ஸோ அப்ப எந்த உதாத்தம் அடிபடுறது அப்படிங்கறத பொறுத்து அது என்ன சமாசம்னு தீர்மானம் ஆகும். இந்திர சத்ரு வர்தஸ்வ, இந்திர சத்ரு வர்தஸ்வ. அப்ப இந்திராங்கிறது தூக்கி சொல்லலாம், இல்ல சத்ருங்கிறது தூக்கி சொல்லலாம். என்ன பண்ணா கோபத்துல இந்திர சத்ரு வர்தஸ்வன்னு சொல்லணும். இந்திரனுக்கு சத்ருவா இருக்கப்பட்டவன், இந்திரனை கொல்லக்கூடிய, இந்திரனுக்கு சத்ருவா இருக்கிறவன், இந்திரசி சத்ரு அப்படின்னு சொல்லணும் சத்ருஷம். அப்ப என்ன பண்ணணும், அந்த சத்ருங்கிறது தூக்கி சொல்லணும், சத்ருல இருக்கிற அந்த கடைசி உட்கார்த்த. ஆனா கோபத்துல என்ன சொல்றோம்னு தெரியாம வழக்கமா சொல்ற இது நம்மளோட சம்ஸ்காரம், இதெல்லாம் ரொம்ப கவனிச்சு சொல்லணும் இல்லையா. இந்திரனை தான் எப்பவுமே நம்ம இந்திரனுக்காக தான் ஹோமம் பண்றோம், அவிர்வாகம் பண்றோம், யாகம் எல்லாம் பண்றோம் இல்லையா. ஸோ இந்திரனையே தூக்கி சொல்லி பழக்கத்துல என்ன பண்ணிட்டார், இந்திரா சத்ரு அப்படின்னு இந்திரனை தூக்கி சொல்லிட்டார். அப்ப என்ன அர்த்தம், இந்திரனை சத்ருவாக கொண்டவன் அப்படின்னு ஆயிடுச்சு.
இங்க வந்து சுரங்கள் முக்கியமா இருக்கு இல்லையா, அதனால அது என்ன எடுத்துனாக்க கடைசியில அந்த விருத்திரன் என்ன பண்ணான், இந்திரனால கொல்லப்படக்கூடியவனாக மாறி போயிட்டான். இந்திரனை கொல்றவனா இருக்கிறதுக்கு பதிலா இந்திரனை கொல்லக்கூடியவனாக மாறி போயிட்டான். இந்திரனால கொல்லப்படக்கூடியவனாக மாறி போயிட்டான். இந்திர கையெல்லாம் அவன் போயிட்டான். அவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்திரனை கொல்லணுங்கிறதுக்கான ஒரு கோபத்துல அந்த விதமான ஒரு பலத்தோடு பொருந்திருந்ததுனால இந்திரனோட அவன் போடக்கூடிய சண்டை மகா பயங்கரமான சண்டையா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்திரனால அவ்வளவு சுலபமா அவனை அதாவது ஃபைனலா விருத்திரனால ஜெயிக்க முடியல. ஆனா இந்திரன் ஜெயிக்கிறதுக்கும் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. சுலபமா ஜெயிக்கப்படக்கூடியதா இல்லை. அவ்வளவுதான் விஷயம். இதுல வந்து இங்க என்ன பண்றாருன்னா, இது அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பும்போது வர மாதிரி நீ வர்த்தஸ்வ இந்த விஷயத்த ரொம்ப பின்னாடி சொல்ல போற. அவனை என்ன பண்ற, புராணாதிகள்ல ஆசீர்வாதம்ங்கிறது பெரியவளுடைய ஆசீர்வாதம், அவளுடைய தபஸ்னால கிடைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அது விசேஷமா பிரதானமா முக்கியமா இருக்கு. அந்த இடத்துல அது எல்லா இடத்துலயுமே இது பிரதானம் தான். அங்கேயும் பிரார்த்தனைகள் பிரதானம். ஆனா அந்த தேவதைகள் வந்து நம்ம கண்ணதற்கு ஆசீர்வாதம் மட்டும் தான் காமிக்கிறது இல்லை. இந்த ரிஷிகள் முனிவர்கள் இருந்து பக்கத்துல இருக்கிறதுனால இந்த விஷயம் இங்க அதிகமா காமிக்கப்படுறது. அதனாலதான் ஒரே விஷயம் வேதத்திலையும் புராணங்கள்லயும் சொன்னாலும் ஒவ்வொரு இடத்துல எப்படி சொல்லப்படுறதுன்னா, அங்க வந்து மந்திரங்கள் மட்டுமே பிரதானம். மந்திர தேவதா, மந்திரோக்தி தேவதாக அப்படின்றது அங்க வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. பிரத்யட்சமா தேவதைகள் வருதுங்கிறத விட மந்திரோக்தி தேவதாகங்கிறது பிரதானமா இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல மந்திரத்துக்கு விசேஷமா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல மந்திரங்களை பிரயோகம் பண்றவாளுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். வெறும் மந்திரம் மட்டும் இல்ல, அதை பிரயோகிக்கிறவாளுடைய ஏன்னா அந்த இடத்துல பிரயோகிக்கிறவாளுடைய இம்பார்ட்டன்ஸ் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். வேதத்துல எல்லாருமே ஈக்குவலா இருக்கா, எல்லாருமே வசிஷ்டர், வாமதேவர், விஸ்வாமித்திரர்னு சகலமான பேரும் மகா முனிவர்கள். ஒருத்தரோடு ஒரு பெரியவா, இவர் பெரியவர், அவர் பெரியவர் அப்படிங்கிறது இல்லை. அவ்வளவு பேர் இருக்கிறதால அந்த மந்திரத்தினுடைய வேல்யூ ஜாஸ்தியா சொல்றோம். இந்த இடத்துல வரும்போது ஒவ்வொருத்தருடைய தபத்துக்கும் டிஃபரன்ஸா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய எவ்வளவு நேரம் எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி எவ்வளவு சின்சியரிட்டி இருக்குங்கிறதெல்லாம் ஜனங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வரும்போது